السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை நமக்கு விதியாக ஆக்கியிருக்கிறானோ அதை எதிர்த்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை முதலிலே புரிந்து கொண்டால் நம்முடைய மனக்குழப்பங்களிலே பெருமளவு குறைந்துவிடும் என்பதை பார்த்தோம். அதே போல அல்லாஹ் எதையும் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் நியாயமானவனாக இருந்தாலும் ஒருவனை செல்வந்தனாகவும் இன்னொருவனை ஏழையாகவும் ஆக்கியிருப்பது ஒரு அநீதியாக பாரபட்சமாக எங்களுக்கு தெரிகிறது. ஒருவனை ஆரோக்கியமானவனாகவும் இன்னொருவனுக்கு பெரிய நோய்களை கொடுத்தும் இறைவன் படைத்திருப்பது அது அவனுடைய அறிவுக்கும் அவனுடைய நேர்மைக்கும் எதிராக தெரிகிறது. இப்படி நிறைய குறைபாடுகள் ஒப்பிட்டு காட்டி இப்படி நம்ம நினைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஆனால் நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த உலகம் சீராக இயங்குவதற்காக இந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சுதான் ஆக வேண்டி இருக்கிறது. இந்த உலகம் சீராக தொடர்ச்சியாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவனை மேலையும் ஒருவனை கீழே வைத்தாக வேண்டும். அந்த மேலே கீழே என்கிற இரண்டு நிலைகள் எல்லா வகையிலும், பணத்துல, இன்பத்துல, பாக்கியத்துல, எல்லாத்திலையும் மேலே கீழேங்கிற ஒரு நிலைமை இருந்தால்தான் கீழே உள்ளவர்கள் மேலே உள்ளவர்களை சார்ந்து நிற்கக்கூடிய நிலைமை, மேலே உள்ளவங்க கீழே உள்ளவங்களை சார்ந்து நிற்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்படி இல்லாம எல்லாரும் எல்லா வகையான இன்பங்களையும் 100% பெற்று இருந்தால் அதோட அந்த உலகம் என்ன செஞ்சிடும், ஸ்தம்பித்து போய்விடும். உலகமே இயங்காது, உலகத்துடைய நிர்வாகமே நடக்காது என்பதை சுருக்கமாக நேற்றைய தினம் நம்ம சொன்னோம். இது நல்ல விரிவாக நம்ம இதை புரிந்து கொண்டால்தான் அல்லாஹ் கரெக்டா தான் செய்கிறான், அவன் விவரமானவன் தான். ஏதோ ஒருத்தனுக்கு நோயை கொடுத்துட்டு இன்னொருத்தனுக்கு நோய் இல்லாம ஆக்குறத சமமாக்குறது பெரிய மேற்றவனுக்கு கிடையாது, வேணும்ன்றதான் ஆக்கியிருக்கிறான். வேண்டுமென்றேதான் ஒருவனை மேலையும் ஒருவனை கீழையும் ஆக்கியிருக்கிறான் என்பதை நம்ம கொஞ்சம் விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம வசதி உள்ளவர்கள் ஒரு வாகனம் வைத்திருக்கிறார்கள், கார் வைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய பொருளாதாரத்தை வச்சு இந்த காரை வாங்கி என்ன செய்யறாங்க, யூஸ் பண்றாங்க. எல்லாரும் சமமா இருந்தாங்கன்னு வைங்க, எல்லாரும் கார் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஏன்? எல்லாருமே சமமான நிலையில் இருந்தார்களே, ஆனால் பொருளாதாரத்தில் எல்லா வகையிலையும் சமமா இருந்துட்டாங்கன்னு சொன்னா பணத்தை தான் வச்சுக்கலாமே தவிர அந்த பணத்தை கொண்டு என்ன செய்ய முடியாது. எவன் கார்லாம் தயாரிக்க மாட்டான், அவன் தான் வசதியா இருக்கான்ல, அவன் தான் செல்வ செழிப்போட இருக்கிறான்ல, அந்த மாதிரி வந்துவிடும். ஒரு டிரைவரை வேலைக்கு வச்சுக்கிற முடியுமா? வச்சுக்கிற முடியாது. ஏன்? அடே நானும் 1000 கோடி, நீ 1000 கோடி, நான் ஏன் உங்களோட டிரைவரா வரேன்னு கேட்பானா இல்லையா? நம்ம ஒரு கார் வாங்கிட்டோம், அவனை கூப்பிடுவோம் வேலைக்கு வான்னு சொல்லி. கார் விற்காது, முதல்ல கடையே இருக்காது, கடையே தொழிலே நடக்காது. அப்ப எல்லாரும் ரூபாயை வச்சு திங்க வேண்டியதான். அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் உலகத்தில் ஏற்படும். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிகமான இன்பங்களை கொடுத்து விட்டு குறைவான துன்பங்களையும் கொடுக்கறான். எல்லா மனிதர்களுக்கும் உலகத்தில் உள்ள யார்கிட்ட வேணாலும் நீங்க கேளுங்க, நான் 100% நன்மை பெற்றவன் யாராவது சொல்ல இயலுமா? 100% இன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறேன் சொல்ல முடியுமா? பெரிய கோடானு கோடீஸ்வரன் போய் கேட்டு பாருங்க, சொல்ல முடியாது. அமெரிக்க அதிபர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஒபாமாட்ட போய் என்ன செய்யுங்க, நீங்க 100% கேளுங்க, அதை தூங்கி 10 நாளாச்சும் பேர் அவர். ஏன்? அவருக்கு அது மாதிரி 1000 பிரச்சனைகள், 1000 துன்பங்கள், நிம்மதியா தூங்க முடியாது. அல்கைதா விமானத்தை போட்டுருவாங்க, அவன் பயந்துகிட்டு இருப்பான். இன்னும் பல விதமான டென்ஷன்கள். அப்ப அடுத்த தேர்தலில் ஜெயிக்க முடியுமா, என்ன ஆகுறதுன்றது ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல. ஒரு நாட்டுடைய பிரதமராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், பெரிய அதிகாரியா இருக்கட்டும், எவராகவே இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நான் 100க்கு 100 கரெக்ட், எனக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல, எந்த குறையுமே இல்ல
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை பார்க்க முடியாது. அப்ப என்ன நம்ம விளங்கிக் கொள்ளணும், நம்முடைய குறையை மட்டும் வச்சு இறைவன் குறைவாக்கிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்களை மாதிரி அவனும் இருக்கிறான், வேற குறை இருக்கிறது. அவன் என்ன நினைக்கிறான், அவன் குறைய பெருசா நினைக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு எது வந்திருக்கிறதோ, தலைவலி வருதுன்னு வைங்களேன், உலகத்துல அதுதான் பெரிய துன்பமா அவனுக்கு தெரியும். அவனுக்கு வந்துருச்சுல தலைவலி வந்துருச்சுன்னா உலகத்துல அவன் வயிற்று அதோட துடிச்சுக்கிட்டு இருப்பான், எரிச்சல இருப்பான், தலைவலி தாங்க முடியாது. வயிற்று வலி வந்துருச்சுன்னு வைங்க, அவனுக்கு அதான் பெருசு. அவனுக்கு வரக்கூடிய விஷயங்கள் தான் அவனுக்கு பெருசா தெரியுமே தவிர, அதை விட பெரிய துன்பத்துல ஒருத்தன் துடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவனுக்கு தெரியாது. ஏன் இவனுக்கு வரல? இந்த ஒரு சைக்காலஜி அடிப்படையில தான் நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம், நமக்கு ஒரு துன்பம் வந்த உடனே உலகத்துல நமக்கு மட்டும்தான் துன்பம் வந்திருக்குது, மற்ற எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. எல்லாரும் துன்பத்துல தான் இருக்கிறான். எல்லாருக்குமே மனக்குறை இருக்குது, எல்லாருக்குமே நிறைவேறாத ஆசைகள் இருக்கிறது, எல்லாருக்குமே ஏக்கங்கள் இருக்கிறது, எல்லாருக்குமே ஒரு குறைபாடு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த எல்லாருக்கும் குறை இருக்குது என்று விளங்கிட்டீங்கன்னு சொன்னா, அந்த குறை எல்லாம் எப்படி படைச்சிருக்கான்னா ஒரே மாதிரி குறையாக்கல. எல்லாரையும் வறுமையாக்குனால் உலகம் இயங்காது, எல்லாரையும் செல்வந்தனாக்குனால் உலகம் இயங்காது, எல்லாத்தையும் நொண்டியாக்கி விட்டாலும் உலகம் இயங்காது, எல்லாத்தையும் குட்டு பயிலாக்கினாலும் என்ன செய்யாது, உலகம் இயங்காது. அப்ப எப்படி அந்த குறைகளை வைக்கணும்னு கேட்டா, ஒருத்தனுக்கு ஒரு குறை, இன்னொருத்தனுக்கு வேற குறை, இன்னொருத்தனுக்கு வேற குறை, இன்னொருத்தனுக்கு வேற குறை, இன்னொருத்தனுக்கு வேற குறை என்று சொல்லி இப்படி லட்சக்கணக்கான குறைபாடுகளை வகுத்து ஆளுக்கு 10 10 20 20 குறை என்ன செஞ்சிருவான், அல்ல கொடுத்து இருப்பான். அப்ப நம்ம என்ன யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறோமே, குறையில்லாத மனிதன் கிடையாது. நம்ம நினைக்கிற குறையத்தான் நமக்கு அல்லாஹ் தரணும்னு எதிர்பார்க்க கூடாது. உங்களுக்கு பணத்தை குறைய அல்லாஹ் கொடுத்துட்டு என்ன செய்வான், இல்லற வாழ்க்கையில சந்தோஷத்தை உண்டாக்கி இருப்பான். நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு கணவன், காசு இருக்காது. அப்ப நீங்க என்ன நினைக்கணும், சரி பணம் இல்லாட்டாலும் இப்படி அற்புதமான வாழ்க்கை கிடைச்சிருக்க, நல்ல புள்ள, பணம் இல்ல, இப்படியாக ஒன்று இல்லாட்டி ஒன்று சிறப்பாக இருக்கும். நம்ம சிந்தித்து பார்த்தோம், ஏனாலும் நமக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரியாக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, எல்லாருக்குமே குறைகளை கொடுத்து நிறைகளையும் கொடுத்திருக்கான். எனக்கு 10 குறை இருந்துச்சுன்னா 90 நிறை இருக்கும், உங்களுக்கு 10 குறை இருந்துச்சுன்னா 90 நிறை இருக்கு, ஆனா வேற வேறையா இருக்கும். என்னுடைய நிறை வேற, என்னுடைய நிறை வேறையா இருக்கும், உங்களுடைய நிறை வேறையாக இருக்கும். இப்படி பல வெரைட்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய காரணத்தினாலதான் அது இந்த உலகம் இயங்குது. அவன் ஒரு அறிவாளி, இந்த உலகம் சீரா இயங்குவதற்காக வேண்டி இதை செஞ்சிருக்கிறான். அப்படி இல்லைன்னா யாரும் கார் கிடையாது, யாருக்கும் வீடு கிடையாது, யாருக்கும் பங்களா கிடையாது, போட்டுக்கிறது கூட சட்டம் இருக்காது யாருக்குமே. ஒரு சட்டம் போட முடியுமா? உங்க லைஃப் பூரா செலவழிச்சா கூட ஒரு மரத்தை எப்ப நடுவீங்க, எப்ப அது பஞ்சா காய்க்கிறது, எப்ப அது நூலா நீங்க நூல்கிறது, அப்புறம் எப்ப அதை துணியா ஆக்குறது, அப்புறம் எப்ப போய் தைக்கிறது, எப்ப சட்டை ஆக்குறது, ஒரு சட்டை தைக்கிறதுக்குள்ள நீங்க செத்து போயிருவீங்க. அப்படித்தானே அவ்வளவு லைஃப் போயிருமா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் ஏற்பட்டு போயிடும். ஒண்ணுமே செய்ய முடியாது. சோறு திங்க இயலுமா? எப்ப நெல்லை கொண்டை விதைக்கிறது, விதைச்சு அதை எப்படி தண்ணி யார் பாய்ச்சுறது, அதுக்கு யார் வரமாட்டானே, இல்லைன்னா ஒரே மாதிரி இருக்கிறோம். நான் ஏன்டா கொண்ட விலைக்கு வரணும், நீ நான் ஈக்குவல் தானே சொல்லிட்டான்னு சொன்னா அப்ப என்னவாக, நம்ம தான் கலப்பைய பிடிக்கணும், நம்ம தான் நீர் பாய்ச்சணும், நம்ம தான் களை எடுக்கணும், நம்ம தான் அறுவடை செய்யணும், அப்ப நெல்லை கொண்டாந்து நம்ம தான் போரடிக்கணும், அப்புறமே என்ன செய்யணும், அது நெல்லாக ஆக்கணும், தவிட்ட தனியா பிரிக்கணும், அப்புறம் நெல் அரிசி ஆக்கணும், அப்புறம் சோறா, இப்படி எல்லாம் செய்யறதா இருந்தா இவன் என்னைக்கு திங்கிற செத்த போயிருவான். அது வரைக்கும் சோறுலாம என்ன செய்வான், நெல்லை கொண்டு வயல்ல போட்டுவிட்டு சோறுலாம என்ன செய்வான், இதெல்லாம் நடந்து முடியறதுக்கு தாங்க முடியுமா? அப்ப அதை ஒருத்தன் செய்யணும், இதை ஒருத்தன் செய்யணும், இதை ஒருத்தன் செய்யணும், அதை ஒருத்தன் செய்யணும், அப்படி ஒரு கூட்டு பொறுப்பாக எல்லாம் இருந்தா தானே சரியா வரும். அப்ப நம்மளே சம்பாதிச்சு நம்மளே சோறு திங்க முடியாதுன்னா குடும்ப வாழ்க்கை எல்லாம் அமைச்சு தந்திருக்கிறான். நம்மளே போய் சம்பாதிச்சு நம்மளே சோறு சமைச்சு நம்மளே எல்லாம் செய்யறதா இருந்தா சரிப்பட்டு வராது. நீ அதை பாரு, நான் இதை பாக்குறேன், நல்லா பிரிச்சு விட்டுருக்காங்க குடும்பங்களை. அதனால நீங்க வாட்டுக்கு நீங்க சாப்பாட்டை பத்தி கவலை இல்லாம நீங்க வாட்டுக்கு என்ன செய்றீங்க, தொழில் பண்றீங்க. அவங்க காசை பத்தி கவலைப்படாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறாங்களா இல்லையா? இப்படி வெரைட்டியா பிரிச்சு கொடுத்தா தான் உலகம் இயங்கும். அதனால என்ன விளங்கிக் கொள்ளணும்னா, குறை இல்லைன்னு இல்லாத வாழ்க்கை நீங்க எப்ப கேட்கலாம், எல்லாரையும் முழுசா படைச்சிட்டு நம்மளுக்கு மட்டும் இப்படி கொடுத்திருந்தான்னா இது என்ன இல்லான்னு கேட்கலாம். ஆனா நீ ஒரு குறைய சொன்ன எவனே எழுப்பி கேள்வி, உனக்கு குறை இருக்கான்னு ஆமான்னு தானே சொல்றான். குறை இல்லாத ஒருத்தன் உலகத்தை நான் தான் எவனாவது பேருக்காக சொல்லி இருக்கிறானா? சொல்ல மாட்டான். வாயளவில்லாத ஒருத்தன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அதனால நம்ம என்ன விளங்கிக் கொள்ளணும், எல்லாருக்கும் குறை இருக்கிறது, இது அவசியம் இருந்து ஆகணும். அப்ப அந்த குறைகள் இருந்தா தான் என்ன செய்யும், அந்த நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிக்கலாம். ஒருத்தங்க கண்ணை எடுத்து இன்னொருத்தங்க வைக்கிறேங்கிறான், கண்ணுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் அப்படி ஆராய்ச்சி பண்றான். பெரிய பெரிய கண் மருத்துவ நிபுணர்கள்லாம் உண்டாகுறான்னு சொன்னா 4 குருட்டு பைய இருந்ததுனால ஆராய்ச்சி பண்ணா,
எல்லாரும் நல்ல கண்ணா இருந்து இவன் ஆராய்ச்சி பண்ண போறாங்கிறேன். எல்லாருக்கும் கண்ணு நல்லா இருந்தா இவன் ஆராய்ச்சி பண்ண தேவை என்ன இருக்கு? ஆராய்ச்சி பண்ண அவசியம் இல்லையே. 4 பேர் குட்டு பயலா இருக்கான், பார்வை மங்களா இருக்காங்க போது இந்த மங்களா இருக்கிறதுக்கு என்ன செய்யும்? இதை வச்சு நம்ம சோறு திங்கலாமான்னு யோசிக்கிறான். ஒரு 4 பேருக்கு கண்ணு மங்களா போனா என்ன செய்யறான் இவன்? நம்ம இதை வச்சு பொழப்புக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டா என்ன? மூளையை மெனக்கட்டு ஆராய்ச்சி பண்ண இதை ஃபாயிலா கிடைக்கணும்லங்க. அப்ப அதுக்காக மெனக்கட்டு ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறான்? அந்த மருந்து இந்த மருந்து கண்டுபிடிச்சு விஞ்ஞானிகள் சொல்லி பணத்தை செலவழிச்சு என்ன செய்யறான்? கண்டுபிடிக்கிறான். அதே மாதிரி கால் குணமா போச்சு, செயற்கை காலை உண்டாக்குறான், அந்த மிஷின்ல காலை உண்டாக்குறான், என்னென்னமோ செய்யறான். இது எல்லாருமே கரெக்டா இருந்தா அந்த மாதிரி மிஷின்லாம் இருக்குமா? இருக்காது. அப்ப எல்லாமே மனிதன் வந்து போய் கண்டுபிடிக்கிறது காரணம் என்னன்னா திங்கிறதுக்காக வேண்டி, உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி. அந்த நிர்பந்தம் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னா சமமா இல்ல, அவனுக்கு குறையா இருக்குது. அப்ப சில பேர் குறையா இருக்கிறவர்களை வந்து நம்மள அவன் சார்ந்து நிக்கிறான், நம்ம அவனை சார்ந்து நிக்கிறோம். இது ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவம். அப்ப இது அல்லாஹ் வந்து பெரிய நான் சக்தி உள்ளவன் என்ற காரணத்தினால் கிறுக்குத்தனமாக இதை செய்யல. நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்சது கிறுக்குத்தனம் கிடையாது. அறிவுபூர்வமான ஒரு செயலை தான் செஞ்சிருக்கிறான், அல்ல செஞ்சிருக்கிறான். அல்ல அநீதி இழைச்சிட்டான யாருக்காச்சும் அப்படியும் கிடையாது. உனக்கு உள்ள குறை உனக்கு பெருசா தெரியாது, எல்லாருக்கும் தான் குறை இருக்குது. எல்லாருக்கும் குறையா அல்ல கொடுத்திருக்கும் போது நீ எதுக்காக வேண்டி எனக்கு மட்டும் நினைக்கிற? இந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்க பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டு பாரு. ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ள சில பேர் புழுங்கிக்கிட்டுமா வெளியே சொல்ல மாட்டான், பார்த்தா அப்படிலாம் தெரியும். அல்லாவே சொல்லிக்காரன். சில பேர் வெளியே காட்ட மாட்டாங்க. சஹாபாக்கள் இருந்தாங்க, அவங்கள பார்த்தா எப்படி இருக்குமா? யஹ்ஸபுஹுல் ஜாஹில் அக்னியாமின தஃபுப், ரொம்ப சுயமரியாதையோடு அவங்க இருக்கிறத பார்த்துவிட்டு அறியாதவர்கள் பெரிய செல்வந்தர்கள் நினைக்குவாங்க. யார? சஹாபாக்களையே. யார்ட்டையும் கையேந்த மாட்டாங்க, யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா சாப்பிட்டு 5 நாளா இருக்கும். ஒரு பேரிச்சம்பழத்துக்கு மறு பேரிச்சம்பழம் இருக்காது. அப்ப உள்ளுக்குள்ள அவ்வளவு இருக்கத்தானே செய்யும். வெளியில அப்படி இருந்து கொண்டால் கூட அவங்களுடைய உள் விஷயத்தை சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க படக்கூடிய துன்பங்களும் அவங்க படக்கூடிய கஷ்டங்களும் அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி எல்லாருக்குமே கஷ்டங்களும் துன்பங்களும் நிம்மதியின்மையும் இருக்குன்னு விளங்கி கொண்டோமே. ஆனால் நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் எப்படி பிடிச்சுக்கிறோம்? சரி, அல்லாஹ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்திருக்கிறான், நமக்கு இதை கொடுத்திருக்கிறான். ஆனா முறையிடுவோம். நேற்று சொன்னபடி என்ன செய்வோம்? அல்லாஹ்விடத்துல முறையிடுவோம். அதை முயற்சி ஒண்ணு சொல்லி அல்லாஹ் உத்தரவு போட்ட காரணத்தினால அதை மாற்றுவதற்கு முயற்சியும் பண்ணுவோம். அதுக்கு மேலேயும் இதாப்ப உனக்கு மாத்தவும் முடியாது அப்படின்னு அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்துட்டான்னு சொன்னா ஓகே, அல்லாஹ் செஞ்சா நன்மையா தான் இருக்கும். இதுல போய் அழுத்திக்கிட்டு வேலை இல்ல, இதுல போய் தலையை சொரிஞ்சு ஒரு மண்டையில ஏத்திக்கிட்டு குழம்பு போய் நிக்கிறது அர்த்தம் இல்ல என்று ஒரு சாதாரணமா எடுத்துக்கொண்டு பார்த்தோமே. ஆனால் நமக்கு என்ன செய்யாது? ஒரு மனக்குழப்பம் வராது. அப்ப இது மாதிரி சிந்தித்து பார்க்கணும். எந்த ஒரு துறை நம்ம கணக்காளர்கள் இருக்கிறாங்க, ஆடிட்டர்கள் இருக்கிறாங்க, என்ஜினியர்கள் இருக்கிறாங்க, டாக்டர்கள் இருக்கிறாங்க, விஞ்ஞானி இப்படிலாம் சொல்றமே, இதெல்லாம் இல்லாம போயிடும். எல்லாம் சமமா இருந்தோம்னு சொன்னா ஒண்ணுமே உலகத்தில் இருக்காது. யாரும் யாருக்கும் சொந்தம் இல்லை, எந்த பொருளும் யாருக்கும் சொந்தம் கிடையாதுங்கிற மாதிரி நிலைமையா போயிடும். சுருக்கமா சொல்ல போனா மிருக வாழ்க்கை. மிருகங்கள் நினைச்சது சாப்பிட்டுக்கிறது, இலையா தலையா என்ன அதை உற்பத்தி பண்ணாது, அதுவா என்ன உற்பத்தி ஆகுதோ அது திண்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது என்பதற்காக பகுத்தறி வழங்கப்பட்ட மனுஷன் வந்து இவனுக்கு குறைய வச்சா அவர் பேஸ் பண்ணி நின்றுவான். மிருகத்துக்கு பகுத்தறி வைக்கல, அதனால அதுக்கு போய் இது தேவையில்லை, அதிகமான குறைகளை வைக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாம் இணைஞ்சிருக்கான். நமக்கு அருள் செஞ்சிருக்கிறான். அறிவை யூஸ் பண்றதுக்கே இது ஒரு காரணமா இருக்குது. நம்ம மனிதன் வந்து இன்னைக்கு பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறானா இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம நல்லா இருக்கணும், டெவலப் ஆகணும், வளரணும் ஒரு ஆர்வம் இல்லாட்டி செய்வானா? நிறைய சம்பாதிக்கணும், நிறைய ஒரு புகழடையணும், பேர் வாங்கணும் இப்படிலாம் நினைக்கிறான்ல. இதெல்லாம் நினைக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா மார்க்கெட் பண்ணலாம், குறை இருக்குது. எல்லாரும் கார் வச்சிருந்தா பஸ் விடுவானா? பஸ் எதுக்கு விடுறான்? எல்லாத்தையும் கார் இல்ல, ஒரு பஸ் விட்டோம்னா ஒரு 50 பேர் ஏறுவான், அவனுக்காக நம்ம பஸ்ஸை தயாரிப்போம் இப்படி நினைக்கிறா இல்லையா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து பார்த்தோமே. ஆனால் இது ஒரு அழகான செட்டப், குறை சொல்ற செட்டப் இல்ல. அல்லாஹ் செஞ்சிருக்கிற இந்த செட்டப் இருக்குல்ல, நமக்கு 4 குறை இருக்கிறத வச்சுக்கிட்டு இந்த செட்டப்பை குறை சொல்லிடக்கூடாது. நமக்கு 4 குறை இருக்குன்னு நினைச்சால் இது ஒரு நன்மைக்கு, உலகம் நல்லா இயங்குவதற்கு அல்லாஹ் செஞ்ச ஒரு விஷயம். அதனால அவன் வந்து அறிவோடையும் நுணுக்கமான ஒரு தீர்க்கமான எண்ணத்தோடையும் தான் செஞ்சிருக்கிறானே தவிர விளங்காம இப்படி ஒரு குறைகளை அல்லாஹ் வைத்து விடவில்லை. இதை என்ன செஞ்சிருந்தேன்? இதை விலகி கொண்டோம்னு சொன்னா ஒரு குழப்பம் இருக்காது, பக்தி வணங்கிடணும். அடுத்து என்னன்னு கேட்டா சில விஷயங்கள் குறை எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா சில குறைகளை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் இருக்குன்றாலும் இது ரொம்ப ஓவரா தெரியும். அதாவது ஒருத்தங்களுக்கு சோறு இல்ல, வறுமையா இருக்கலாம், அதெல்லாம் ஓரளவுக்கு என்ன செய்வோம்? சின்ன குறைன்னு எடுத்துக்கிறோம். நம்ம மனசாட்சியை சொல்லும், ஒருத்தனுக்கு 2 காலும் இருக்காது, 2 கையும் இருக்காது,
பிறக்கும் போது இப்படி செய்வான், ஒரு இதா ஒரு கட்டியா தான் வந்து விழுவான், மண்டை தான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. மனிதனாக அவன் உலகத்துல வாழவே முடியாதுன்னு சொன்னா அவன் அந்த குறைக்கு நிகராக வேற குறை இருக்குமா? அது பெரிய குறை தானே. அந்த மாதிரி ஒரு குறைக்கு நிகராக ஒரு குறை இருக்காது. அதே மாதிரி சில பேருக்கு என்ன செய்யும்னா தாறுமாறான குறையா இருக்கும். இந்த ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி நமக்கு 10 அவனுக்கு 10 பரவாயில்ல. ஒருத்தனுடைய குறை எந்த அளவுக்கு இருக்கும்னு கேட்டா இது மாதிரி ஒண்ணு நமக்கு வரவே கூடாது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு எந்த குறை வேண்டாலும் வரட்டான்ல, எனக்கு இந்த மாதிரி வந்துட வேணாம் அப்படிங்கிற மாதிரியான குறைபாடுகள்லாம் சில பேருக்கு இருக்கும். அப்ப அந்த இடத்துல என்ன வரும்? அப்ப ஒரு பாரபட்சமா தெரியுது. குறைன்னு சொன்னா எல்லாருக்கும் ஆளுக்கு 10 மார்க்கு சகஜமா குறைச்சால் பரவாயில்ல. ஒருத்தர் கோழி முட்டை அளவுக்கு போட்டு குறைச்சு வச்சா என்ன அர்த்தம்? அப்படிங்கிற மாதிரி நம்ம அல்லாஹ்வுடைய நீதியில அவன் வந்து நீதியானவன் தானே, அவன் நினைச்சாலும் செய்யலாம், நினைச்ச விஷயமா யார் கேள்வி கேட்கலாது, இருந்தாலும் நீதியை தானே செய்வான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைத்தோமையானால் அதுக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் என்ன செய்கிறது? ஆன்சர் இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் தான் அதுக்கு ஆன்சர் இருக்கிறது. வேற எந்த மனோதத்துவ நிபுணர்கள்ட்டையும் அதுக்கு என்ன கிடையாது? விடை கிடையாது. அதுக்கு என்ன விடை என்று கேட்டால், முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த உலகத்தை மட்டும் நம்பி நம்ம என்ன செய்யல, வாழக்கூடாது. இது ஒரு சின்ன ஒரு பரீட்சை காலம். 50 வருஷம் 60 வருஷம் என்பது இது சின்ன ஒரு காலம் தானே. இது இந்த குறுகிய காலத்தில் என்ன செய்யறோம்? நேற்று ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, 9 நாள் ஓடி போச்சு. அப்ப நம்ம லைஃப்ல 9 நாள் குறைஞ்சிருச்சு. நம்ம வாழ்நாள்ல 9 நாள் குறைஞ்சிருச்சு. யோசிச்சு பார்த்தா 9 நாள் அவ்வளவு சீக்கிரமா போச்சுன்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம வயசு 9 நாள் அதிகமாகி போச்சுன்னு தானே அர்த்தம். மரணத்தை நெருங்கி நெருங்கி பயணம் வேகமா போய்கிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் நம்ம வாழுகிறோம். இந்த உலகத்தில் சில குறைபாடுகள் ஏற்படுமையானால் இதையெல்லாம் நிறைவு செய்வதற்காக, இன்னும் அதிகப்படியாக தருவதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா மறுமைன்னு ஒண்ணு நமக்கு வச்சிருக்கிறான். சில பேருக்கு கூடுதலான துன்பங்கள் எல்லாம் கொடுத்துட்டான்னு வைங்க, ஒப்பிட்டு பார்த்தா கூட கணக்கு தேவையாவாது. அவனுக்கு கொடுத்த குறையும் எனக்கு கொடுத்த குறையும் எந்த வகையிலும் சமம் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில குறைகள் சில பேருக்கு இருக்கும், ரொம்ப குறைந்த நபர்களுக்கு இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் நம்ம அல்லாஹ் வந்து நீதியா நடக்கல என்று நம்ம நினைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தான் நீதியாளன் என்று காட்டுவதற்காக வேண்டி உலகம் இயங்குவதற்கு இந்த குறையும் வச்சிடறான். குறைய வச்சாலும் இது என்ன பெரிய வாழ்க்கையா? 50-60 வருஷ வாழ்க்கையில் என்ன செஞ்ச 50 வருஷம் கூட நம்ம வாழ்வது கிடையாது. பாத்தீங்கன்னா ஒரு 15 வயசு வரைக்கும் ஒண்ணும் தெரியாம சின்ன பிள்ளையா இருந்துருவோம். ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து உணர்ந்து ரசிச்சு ஒரு இன்புறக்கூடிய பருவம் அது கிடையாது. 15 வயசுக்கு பிறகு விவரம் தெரிஞ்ச பிறகு என்ன செய்யணும்? நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கைங்கிறத நம்ம அனுபவிக்கிறோம். எவ்வளவு காலத்துக்கு அனுபவிப்போம்? ஒரு 50 வரைக்கும் தான் அனுபவிப்போம். அதுக்கு மேல பார்த்தா என்ன செய்யறது? அங்க பிடிக்குது, இங்க பிடிக்குது, திங்க முடியல, திங்க முடியல, தூங்க முடியல, அப்புறம் அப்படி ஆயிடும். அப்ப 15-35 வருஷம் தான். ஒரு 60 வருஷம் வாழ்ந்தோம்னு சொன்னா என்ன ஆயிருது? ஒரு 35 வருஷம் தான் நம்ம என்ன செய்யணும்? அந்த உலகத்துல வாழ்றோம். அந்த 35 பாதி நேரம் தூக்கத்துல போயிடுது, பாதி ராத்திரி புறம் தூங்கிறீங்களா? அப்ப அதுல ஒரு 17 வருஷம் ஓடி போயிடுது. ஒரு 17 வருஷம் நம்ம மொத்தத்தில் வாழ்றது கணக்கு என்னது? 17 வருஷம் தான் இந்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு அற்பமான உலகத்தில் நமக்கு சில துன்பங்கள் வந்தாலும் இதுவா நமக்கு லட்சியம்? அல்லாஹ் வந்து இதுக்காக நம்மளை படைச்சான். இதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நம்மளை படைச்ச இறைவன் வந்து திரும்ப நம்மளை வந்து உயிராக்குமா? அது அவனுக்கு லேசானது. முதல்ல படைக்கிறது தான் கஷ்டம், அதையே செய்யறான். ரெண்டாவது படைக்கிறது லேசு, அது அவனுக்கு வந்து பெரிய சிரமம் கிடையாது. ஒரு தடவை பார்த்துட்டு ரெண்டாவது படிக்கிற கஷ்டம் இல்லையில. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படை அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன முதல்ல படைச்சவனுக்கு ரெண்டாவது படைக்கிறது கஷ்டமாப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? அதுக்கு அவங்க கேட்பாங்க, மையுகையில் இல்லாம உகைய ரமீன். அப்ப இந்த எலும்பு மக்கி போன பிறகு எவன் உயிராக்குவான் என்று காபியர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? குல் யுஹ்யி அல்லதி அன்ஷாஹ அவல மர்ரா. அட முதல்ல எவன் உயிராக்குன அவன் தான் ஆக்குவான். இது யார் உயிராக்குவான்னு இருக்கிற? ஒண்ணும் இல்லாம உயிராக்கி வச்சான் உன்னைய. இப்ப வச்சு எலும்பத்துக்கு காட்டுற. அப்ப ஒரு 25, 50, 100 வருஷம் இந்த எலும்பாவாச்சு நீங்க இருந்தீங்களா? நம்ம யாராச்சும் இருந்தோமா? 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எலும்பா இருந்தோமா, மண்ணா இருந்தோமா, மண்ணாங்கட்டியா இருந்தோமா, என்னவா இருந்தோம்? ஒண்ணுமாவும் இருக்கல. அப்ப எதுவாகவும் இல்லாம இருந்த நம்மை அல்லாஹ் படைத்திருக்கும் பொழுது இப்ப ஒரு எலும்பு கிடைக்குதுன்னு அதை வச்சு படைக்க இயலாதா? அப்படின்னு நல்லா பதில் சொல்றான். எவன் உயிராக்குவான்னு கேட்டா, எவன் ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது உன்னைய உருவாக்குனானோ அவன் தாண்டா இன்னொரு தடவை உருவாக்குவான் அப்படின்னு அல்லாஹ் பதில் சொல்றான். இதை நம்பினா தான் மூமின் நல்லா விளைக்கிறங்க. அல்லாவை நம்பினா மூமின் கிடையாது. அல்லாவை இதுக்காக நம்பணும். இப்படி ஒருத்தன் இருக்கிறான் விசாரிப்பாண்டு நியாய தீர்ப்பு நாளோட சேர்த்து நம்பினாதான் அவன் வந்து என்னது இறைவனை நம்புறான்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி நியாயமான தீர்ப்பு வழங்குற ஒரு நாள் இருக்கும் பொழுது ஜட்ஜ்மெண்ட்ல எல்லாம் பேலன்ஸ் பண்ணி விட்டுருவான். இங்க முன்ன பின்ன இருந்தா கூட
அந்த நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த குறைபாடுகளை எல்லாம் பேலன்ஸ் செய்யக்கூடிய வகையில அல்லாஹ் வந்து ஒரு அருளை செய்வான். இது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய செய்திகளும் சொல்லி இருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நன்மையை நாடினால், ஒரு மனுஷனுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு அல்லாஹ் நன்மையை நாடினால் நம்மளை வந்து முதலமைச்சர் ஆக்கணும், நம்மளை அல்லாஹ் நன்மையை நாடினால் எம்எல்ஏ ஆக்கணும், நமக்கு அல்லாஹ் நன்மையை நாடினால் நம்மளை உலக கோடீஸ்வரன் ஆக்கணும், உலக பணக்காரில் ஒருவட ஆக்கணும், நம்மளை அல்லாஹ் நாடினால் பெரிய அறிவாளி பெரிய சிந்தனையாளர் நம்மளை ஆக்கணும் நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன், யாருக்கு நன்மையை அல்லாஹ் நாடி விடுகிறானோ யுசிபு மின்ஹு, அவனுக்கு கொஞ்சம் துன்பத்தை கொடுக்கிறான். துன்பத்தை கொடுக்கிறது எதுக்கு? உனக்கு நல்லதை நாடி இருக்கிறேன், இங்கேயே உன் கணக்கு நேர் பண்ணிட்டு அங்க மிதிக்க மாட்டேன், இங்கேயே சில கஷ்டங்களை கொடுத்து நீ அதை குசும பண்ணிருப்ப, எவ்வளவு சேட்டையெல்லாம் பண்ணிருப்ப, அதை வந்து மன்னிக்காம விட்டு அங்க போட்டு நரகத்துல போட்டு வேக வச்சா உனக்கு தாங்க முடியாது. அப்ப உனக்கு இங்கேயே அந்த கணக்கை நேர் பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னா இங்க உள்ள துன்பம் சின்ன துன்பமா இருக்கும், இங்க உள்ளதுக்கு ஒரு அடி கொடுத்தா போதுமானதா இருக்கும். அங்க போனா எவ்வளவு இருக்கு? 1,00,000 அடி விழுவும். எது நல்லது? அது இங்கே ஒரு அடி அடிச்சிரு, அதான் நல்லது. அப்ப அங்க உள்ள நெருப்புல தூக்கி போட்டா நமக்கு தாங்க முடியுமா? தாங்க முடியாது. இந்த தீக்குச்சி போட்டா கூட நமக்கு தாங்க முடியல. இது மாதிரி பல கோடி மடங்கு உள்ள நெருப்புல முழுசாவே நம்மளை கொண்டே போட்டு வதக்கினால் நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ளணும், சில துன்பங்கள் நமக்கு வறுமையானால் அமல் செய்வது மூலமாக நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்? நம்மள வலிந்து கூட துன்பத்தை சுமக்கிறோம்ல. நோம்புங்கிற துன்பமா இல்லையா? நோம்பு வைக்கிறீங்களா துன்பமா இல்லையா? எல்லாருக்கும் துன்பம், அது வயிற்றுக்கு தான் வாழ்றான் எல்லாரும். பகல் போல திங்காத கடற்கணிலாம் திறந்து வச்சு எல்லாம் வா வான்னு கூப்பிடுது, ஒவ்வொரு பொருளை பார்த்தாலும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது, திங்காதுன்னா அது துன்பமா இல்லையா? துன்பம் தான். இந்த துன்பத்தை நம்ம எதுக்கு சகிக்கிறோம்? இந்த துன்பத்தை நான் அனுபவித்தால் அங்க நான் நல்லா இருப்பேன், அதுதானே சகிக்கிறீங்க. வேற எதுக்காக இந்த துன்பம்? எதுக்காக பட்டினி கடை சோத்துக்கு இல்லாம நோன்பு வைக்கிறோம்? இல்லையே, வசதியா இருக்கிறவங்க வைக்கத்தானே செய்யறோம். அப்ப எல்லாருமே நம்ம நோன்பு வைக்கிறோம். நோன்பு என்பது துன்பமா இல்லையா? துன்பம். அப்ப நம்ம வழியே துன்பத்தை தேடுறோம். எதுக்காக தேடுறோம்? இந்த துன்பத்தை வந்து நீங்க விரும்பினால் ஏற்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம், மறுமையெல்லாம் பாத்துக்கிறோம். அல்ல நோன்பு வைக்கணும்னா கட்டாயமா ஊர்ல ஊரிடம் உத்தரவு போட்டு எந்த சாமான் விற்க கூடாது யாரும் அப்படி உத்தரவு போட முடியுமா? அப்படி போட முடியாது. நீங்க விரும்பினா வைப்பீங்க, விரும்பாடி விட்டுருவீங்க. இந்த அளவுக்கு உலகத்தில் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிற உலகத்துல அல்லாஹ் கட்டளையிட்டு தான். உலகத்தில் உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது, ஏன்டா நோன்பு வைக்கணும்னு கேட்க இயலாது. அப்ப நீங்களா தானே தேர்ந்தெடுக்கிறீங்க, நீங்களா தானே இந்த துன்பத்தை 12 மணி நேரம் 13 மணி நேரம், நம்மளாச்சும் பரவாயில்ல. சில நேரம் துருவ பிரதேசத்துக்கு நெருக்கமா இருக்கிறவன்லாம் 20 மணி நேரம் 18 மணி நேரம் எல்லாம் அவனுக்கு பகல் இருக்கும். 18 மணி நேரம் நோன்பு வைக்கிறான், 20 மணி நேரம் நோன்பு வைக்கிறான், 4 மணி நேரம் தான் அவன் சாப்பிட முடியும். நம்ம நோம்பு சின்ன டைம், நம்ம பாதி கூட வரமாட்டேங்குது. நம்ம நாட்டில் என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு போய் எத்தனைக்கு வருது? 5 மணிக்கு வந்து நீங்க 4:45 முடிக்கிறீங்கன்னு சொன்னா 4:45 4:45 12 14 மணி நேரம் வந்து சேர குறைய. சில நேரங்களில் 12 மணி நேரம் வரும், சில நாடுகளில் 20 அந்த மாதிரிலாம் வரும். அப்ப 20 மணி நேரம் எல்லாம் ஒருத்தன் வந்து சிரமப்பட்டு 4 மணி நேரம் தான் மொத்தமே சாப்பிடுறான், அந்த மாதிரி படுறாங்க. இது எதற்காக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? இதனால் நம்ம மறுமையில நம்ம நல்லா இருப்போம், சொர்க்கத்துக்கு போவோம். இந்த வறுமை இந்த கஷ்டத்தை எல்லாம் நம்மளா விரும்பி தேர்ந்தெடுக்கும் பொழுது கஷ்டமா தெரியுதா? ஹஜ்ஜுக்கு போறீங்க, பணத்தை விட்டு தள்ளுங்க, அது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு சுமை. அந்த மக்கள் நெரிசல்ல போய் மூச்சு காத்து கூட விட முடியாத நெரிசல். எத்தனை பேர் மினாவுல செத்தெல்லாம் போயிடுறாங்க, அதெல்லாம் பேப்பர்ல படிக்கத்தான் செய்யணும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? அந்த சிரமத்தை தாங்கி கொண்டு ஹஜ்ஜுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம். அந்த துன்பத்தை ஏன் தாங்கி கொள்றோம்? அதுக்காக ஒரு நன்மை மறுமையில கிடைக்கும் இறங்கிக்கோங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம மறுமைக்காக வேண்டி நாமளாவே நேர்ச்சை பண்றாங்க எத்தனை பேர். எனக்கு அது நடந்து விட்டால் இதை செய்யறேன், அதை செய்யறேன், அதை செய்யறேன், எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும், எல்லாமே சிரமமா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சீங்க, இந்த சம்பாதிக்கிறது அப்படி அடுத்தவங்க கொடுக்குறங்கிற சின்ன விஷயமா? விலங்குல உடல் உழைப்பையாவது கொடுத்துருவான் ஒருத்தன், பணத்தை விரல வெட்டி கொடுத்தாலும் கொடுத்துருவான். எதை கொடுக்க மாட்டான்? காசு கொடுக்கும்போது என்னமோ நெஞ்சு அறுத்து கொடுக்குற மாதிரி தெரியும். அந்த மாதிரி இந்த பணத்தின் மீது மனுஷனுக்கு அவ்வளவு ஈடுபாடு இருக்கும்போது நீ சம்பாதிச்சது 2% கொடு அப்படி நல்லா உத்தரவு போடுறான். அது வந்து சாதாரண நிலையில பார்த்தா துன்பம் தான். 2% கொடுக்க வேண்டியிருக்கு, நம்மளுக்கு தான் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த 2% நம்ம கொடுக்கிறோமா? துன்பமா இல்லையா? எல்லாமே துன்பம் தான். அப்ப நம்ம இபாதத்து வணக்க வழிபாடு என்று நம்ம சுமந்து கொள்வது ஒரு கஷ்டமாக சிரமமாக இருந்தாலும் அதை நம்ம மறுமையில் வெற்றி பெறுவதற்கு தாங்கிக் கொள்றோமா இல்லையா? அந்த மாதிரி இதை எடுத்துக்கொண்டீங்கன்னா குழப்பம் வராது. எந்த மாதிரி எடுக்கணும்?
நமக்கு ஒரு நோய் வந்துருச்சா நோம்பு வச்ச மாதிரி நினைச்சிட்டு போங்க. நோம்பு வச்சா கூலி கிடைக்குதுல, இதுக்கும் கூலி. கஷ்டப்படுறீங்களா, இதுக்கு அங்க கூலி. அப்ப அது என்ன அவங்களுக்கு மாறின மனசுன்னா ஒரு இபாதத் மாதிரி மாறிக்கணும். அது எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு ஆறுதல் படுத்து இந்த மார்க்கம் எப்படி நம்முடைய மன அழுத்தத்தை குறைக்குது, நம்மளை எப்படி ஆறுதல் படுத்துன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு இது புகாரியில 5645வது ஹதீஸில் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா கம்மின் ஹத்த ஷௌகத்தல்லதி இஷாகுஹா. ஒரு மனிதனுக்கு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய இன்னல், துன்பம், கவலை, வேதனை, தொல்லை, காலில் குத்துற முள்ளு உள்பட இப்படி ஏதாவது உனக்கு ஏற்படுமையானால் இல்லா கஃபர் அல்லாஹு பிஹி ஹதாயாஹு, அதற்காக வேண்டி அல்லாஹ் அவனுடைய ஒரு தவறை மன்னிக்கிறான். நம்மளுக்கு ஒரு முள்ளு குச்சின்னு வைங்க, அதுக்கு என்னதுக்காக குத்துது, முள்ளு குத்திருச்சு, அதை சகித்து கொண்டோமையானால் அப்ப அங்க ஏதோ ஒரு பெரிய சம்மட்டி அடிக்கு பதிலா இங்க ஒரு முள்ளோட க்ளோஸ் பண்ணிட்டான் கணக்கு. அங்க ஒரு சம்மட்டி அடி உழுவுறதுக்கு நம்ம பண்ணி இருக்கிறோம். அந்த தப்புக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா இந்த முள்ளு குத்துச்சுல, சரி அல்ஹம்துலில்லாஹ் சார் எல்லாம் நன்மை தான் நாடி இருக்கிறான்னா அப்ப என்னவாயிடுதுன்னு கேட்டா அந்த நம்முடைய பாவத்திற்கு அது பரிகாரம் ஆயிடுது. ஒரு கவலையா, ஒரு காய்ச்சலா, ஒரு ஜலதோஷமா, ஒரு தொண்டை புண்ணா, ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை, கால் வலியா, முட்டு வலியா, இத்தனை இருக்கா இல்லையா, ஒரு அல்சரா, ஒரு கேன்சரா, இதெல்லாம் நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அப்ப நம்ம என்ன நினைக்கணும், ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்க்கணும். அது பண்றது கடமை, அதெல்லாம் உத்தரவிட்டு இருக்கிறான். அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு அதான் நிலைமை அப்படின்னு வந்தால் நீ என்ன நினைக்கணும், ஒண்ணு கவலை இல்ல, நம்ம எவ்வளவு இபாதத்துக்கு நிறைய குறைகள்லாம் செஞ்சிருக்கிறோம், தப்புகள்லாம் செஞ்சிருக்கிறோம், அங்க மைனஸ் ஆயிடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி நம்ம அந்த சபுர் செய்து கொண்டோமே ஆனால் நமக்கு மறுமையில பெரிய வெற்றி கிடைக்கும், கூலி கிடைக்கும். இதெல்லாம் ஒரு இபாதத்து மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறோம். இப்ப என்ன ரிலாக்ஸ் ஆகுதா இல்லையா? இப்படி துன்பத்திற்கு அங்க மறுமையில் நன்மை கிடைக்கும் நினைச்சு பார்த்தீர்களே, ஆனால் இந்த கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னு எல்லாம் டேலி ஆகிக்கிறாங்க. அங்க நியாய தீர்ப்பு வழங்குற அந்த நாள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஈக்குவல், யாருக்கும் அல்ல ஒருவனுக்கு அநீதி வைக்க மாட்டாங்கிறான அந்த நாள்ல தான் முழுசா கணக்கு தீர்ப்பா இல்ல. அப்படி ஒரு நாள் இருக்குது. இது புகாரியில 5642வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்கிறார்கள், இதப்தலைத்து அப்தி பி ஹபீபத்தைஹி, என்னுடைய ஒரு அடியானுக்கு அவனுடைய 2 கண்களையும் நான் சோதித்து விட்டால், குருடாக்கி விட்டால், 2 கண்களையும் நான் பழுதாக்கி விட்டேனே, ஆனால் சபர, அதை பொறுத்துக் கொள்ளணும். என்ன செஞ்சிடக்கூடாது, நான் தானே கிடைச்சேன், வேற ஆளுக்கு உனக்கு கிடைக்கலையா அல்லாவே அப்படின்ற மாதிரி பேசுனீங்கன்னு வைங்க. அதோட எனக்கு கண்ணே இல்ல, நான் எதுக்கு அல்லாவுக்கு பயப்படணும், நான் எதுக்கு அல்லாஹ் வணங்கணும் அப்படிலாம் போகாம நீங்கள் அதை சபுர் ஃபர்ஸ்ட். இதுக்கெல்லாம் எப்ப கூலி கிடைக்கும்னு கேட்டா முள்ளு குத்தணும்னு என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் திட்டவே கூடாது. அது துன்பம் வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆள் வீட்டுல மூத்தா போனவனே அல்லாஹ் உனக்கு கண்ணு இருக்கா காது இருக்கான்னு கேட்கறது கத்துவாங்க. பொம்பளை எல்லாம் ஒப்படைக்கும் என்ன செய்வாங்க, உனக்கு கண்ணு இருக்குதா காது இருக்குதா, என் பிள்ளைய தான் எடுக்கணுமா என் புருஷனை தான் எடுக்கணுமா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லாம சபுர் செஞ்சா தான் கூலி. கூலி கூட எப்ப வரும், சபுர் செய்யணும். சபுர்னா என்னது, சபுருக்கு வழி எல்லாம் சொல்லித்தரான் எப்படின்னு அடுத்து வராது. அப்ப சபுர் செய்ய அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, என்னுடைய அடியானுக்கு 2 கண்களை நான் பழுதாக்கும் பொழுது சபர, அவன் அதை பொறுமையோடு சகித்துக் கொள்வானேயானால் அவ்வள் துஹு மின்ஹுமல் ஜன்னா, அந்த 2 கண்ணுக்கு பதிலாக நான் சொர்க்கத்தை கொடுத்துறேன். உனக்கு 2 கண்ணு தானடா இல்ல, இந்த சொர்க்கம். அங்க குருடனா இருக்க மாட்டோம், இங்க குருடனா இருக்கிறான், அங்க குருடனாவா இருப்பான், இருக்க மாட்டான். 2 கண்ணு போனதுக்காக வேண்டி ஈமான் இருந்தால் கன்ஃபார்ம் சொர்க்கம். 2 கண்ணு போச்சு, சபுர் செய்யணும். சபுர் செய்து விட்டானேயானால் அவன் சொர்க்கத்திற்கு செல்வது நிச்சயம். நிச்சய வெற்றிக்கு உரிய ஒன்றை செஞ்சிருக்கும் பொழுது நம்ம அவனை பார்த்து பொறாம தான் படணும். இப்படி வரணும், ஏன்னா நம்ம சொர்க்கத்துக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கு, ஒரு சிம்பிளா அவனுக்கு என்ன இருக்கு, அந்த கண்ணை கொடுத்து சொர்க்கத்துக்கு போக போறான் அப்படின்னு நினைச்சு பார்த்தோமே. ஆனால் நமக்கு ஏன் அது பெரிய ஒரு இழப்பா தெரியுது. இது புகாரியில 5653வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அத்தா இப்னு அபீ ரபாஹ் என்று ஒரு தாபி, அவர்கிட்ட இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு பொம்பளைய இப்ப உனக்கு நான் காட்டட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. யாரு கேட்கிறா, இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க. அவர் சஹாபி தானே, அடுத்த ஜெனரேஷனை சேர்ந்த தலைமுறையை சேர்ந்த தாபியின் சமுதாயத்தை சேர்ந்த அத்தா இப்னு அபீ ரபாஹ் என்பவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த உனக்கு சொர்க்கத்துக்கு போற பொம்பளைய பார்க்க ஆசையா இருக்கா, காட்டட்டுமா, காட்டுங்க அப்படின்ன உடனே ஒரு பொம்பளைய காட்டுறாங்க. ஆதிஹில் மராத்து சௌதா,
அந்த கருப்பு நிறமா போயிட்டு இருக்காங்களே ஒரு அம்மா, அவங்க தான் சொர்க்கத்துக்கு போறவங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் இப்படி தீர்மானிக்கிறது, ஒரு பொம்பளை சொர்க்கத்துக்கு போவோமா சொர்க்கத்துக்கு போவாதான்னு எப்படி தீர்மானிக்கிறது என்ற அவர் விளக்குறாரு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, இந்த அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க ஒரு நாள். இந்த கருப்பு நிறத்து அம்மா என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அடிக்கடி வலிப்பு நோய் வருது. இந்த காக்கா வலிப்புமாங்கல்ல, இந்த வலிப்பு நோய் எனக்கு வந்து விடுகிறது. அப்ப வலிப்பு நோய் வந்தால் நான் மூர்ச்சையாக என்ன செஞ்சிடறேன், கீழே விழுந்துடுறேன். கீழே விழுந்தால் மத்த விழுறதுக்கும் வலிப்பு நோய் விழுறதுக்கும் வித்தியாசம் என்ன, கைய காலை வெட்டும் போது என்ன செய்யணும், ட்ரெஸ் எல்லாம் விலகி போயிடும். இப்ப இருக்கிற மாதிரியான பேண்ட் அந்த மாதிரியான அமைப்புலாம் இருந்தா கூட விலகாது. அப்ப ட்ரெஸ் ஒரு துணியை சுத்திட்டு இருப்பாங்க, அதான் ட்ரெஸ்ங்கிறது விளங்குதா. இப்ப நம்ம சட்டை பேண்ட் எல்லாம் போட்டுட்டு விழுந்தா வலிப்பு நோயினால என்ன செய்யாது, நம்முடைய மறைவிடங்கள்லாம் வெளியே தெரியாது. அந்த காலத்துல இருந்த ட்ரெஸ் என்னன்னா ஒரு துணியை போட்டிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த அம்மா முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அடிக்கடி வலிப்பு நோய் வருது, வலிப்பு நோய் கீழே விழுந்துடுறேன், கீழே விழுந்து கை கால வெட்டுமா, வெட்டும் பொழுது ஆடை விலகி போய் விடுகிறது, அது பெரிய எனக்கு ஒரு மனசை உறுத்தி கொண்டு ஒரு சங்கடமாக இருக்கிறது. அதனால நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, எனக்கு இந்த வலிப்பு நோய் போகணுங்கிறதுக்காக என்ன செய்யுங்க, துஆ செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ஷிதி தஅவுது, நீ விரும்புனா உனக்கு துஆ செய்யறேன். இன்ஷிதி, நீ விரும்புனா சபர்த்தி, பொறுமையா இரு, போலக்கில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். விரும்புனா இது நீங்க நீ கேட்டீங்கன்னா, நீ கேட்டதுக்காக நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்யறேன், என்னுடைய துஆ அல்லாஹ் ஏத்துக்கொண்டு உனக்கு குணமாக்கிட்டானா பிரச்சனை இல்ல, ஆக்கிடுவான். ஆனால் நீ சபுர் செஞ்சாயானால் உனக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். இப்ப என்ன சொல்ற, இந்த வலிப்பு நோய் போறதுக்கு நான் துஆ செய்யட்டுமா அல்லது இப்படி இருந்துக்கிறியா கேக்குறாங்க. அப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, வலிப்பு நோய் போறதுக்கு துஆ செய்யாதீங்க, இந்த ஆடை விலகாம இருக்கிறது துஆ செய்யுங்க. நான் வலிப்பு நோயில விழுந்தாலும் என்னுடைய ஆடை விலகிடக்கூடாது, மற்றவங்க என்னுடைய நிர்வாணத்தை பார்த்து விடக்கூடாது, அது மாதிரி எனக்கு ஒரு துஆ செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு துஆ செய்யறாங்க. அப்ப இந்த அம்மாட்ட 2 கேள்வி கேட்கப்படுது. உனக்கு சொர்க்கமா வலிப்பாண்டு, இந்த அம்மா வலிப்பை தேர்ந்தெடுத்துக்கிறது எதுக்காக வேண்டி, சொர்க்கம் கிடைக்கிறதுக்காக வேண்டி. அப்ப எனக்கு வலிப்பு இருந்தாலும் பரவாயில்ல, சொர்க்கம் கிடைக்குமா, இப்படியான ஒரு மனநிலை இருந்தா அந்த அம்மாவுக்கு இந்த வலிப்பு மனத்தை உண்டாக்கி இருக்குமா? அந்த அம்மாவுக்கு இப்படி சொன்ன பிறகு அந்த அம்மாவுக்கு என்னைக்காவது கவலைப்பட்டிருப்பாங்களா வலிப்பு வருது? அவங்க என்ன சந்தோஷத்தில் இருப்பாங்க, நம்ம சொர்க்கவாசி கண்போம், ரசூலுல்லாஹ் வயனால சொல்லிவிட்டாங்க, நமக்கு சொர்க்கத்துக்கு போக போறோம், இதெல்லாம் பெரிய மேட்டரா நினைப்பாங்களா இல்லையா? அப்ப அந்த அம்மாவுக்கு மன அழுத்தம் இல்லாம போன மாதிரி நீங்க நினைச்சா உங்களுக்கு இருக்குமா? அந்த அம்மா எந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை நினைத்தார்களோ, சரி இது சபுர் செய்வதற்கு ஒரு கூலி இருக்கிறது, துன்பத்திற்கே கூலி கிடையாது. துன்பத்தை சபுர் செய்யறோம் இல்லையா, அந்த சபுருக்கு தான் என்ன இருக்குது, கூலி இருக்கிறது. அப்ப ரசூல் இதை சொல்லிட்டு தான் சொல்றாங்க, இதனாலதான் இந்த சொர்க்கவாசி பொம்பளை நான் சொன்னேன், நானே சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே இந்த அம்மா வலிப்பும் இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு சொர்க்கம் தான் வேணும், இதை வலிப்பை சகித்துக் கொண்டால் சொர்க்கம் கன்ஃபார்ம் என்று சொன்னால் அதுக்கு நான் தயார்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப சொர்க்கவாசின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி புகாரியில 5652வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி நீங்கள் என்ன வறுமை வறுமை எல்லாம் துன்பம் தான். துன்பம்னா என்னது, விட்டு குத்து மட்டும் துன்பம் கிடையாது. வறுமை, புள்ள நல்லா இல்லாட்டி வறுமை, பொண்டாட்டி சரியில்லாட்டி ஒரு மன அழுத்தம், புள்ள சரியில்லாட்டி எல்லாமே தான், எல்லாமே நமக்கு துன்பங்கள் தான். முள்ளு வரைக்கும் சொல்லிட்டாங்களே, எந்த மாதிரி துன்பங்கள் வந்தாலும் அதை சகித்துக் கொண்டீர்களேயானால் அது உங்களுக்கு நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது மூமினுக்கு மட்டும் தான் கிடைக்கும். இந்த மறுமை அல்லாஹ்வை நம்பாதவன் துன்பத்தை அடைகிறான்னு வைங்க, அவன் சகிக்கிறவ போறான், நான் இந்த துன்பத்தை அடைவதால் எனக்கு சொர்க்கம், அவன் நம்பவே இல்லையே, எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அவன் நினைக்கவா போறான், அவனுக்கு கிடையாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஜபல்லி அம்ரில் மூமினி, ஒரு மூமினுடைய காரியம் உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மூமினா ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அவனுடைய காரியங்களை சிந்திக்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவங்க ஆச்சரியப்படுறாங்க, என்ன ஆச்சரியம், இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுக்கு எது நடந்தாலும் நல்லதாவே முடியுது. ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலும் நல்லதுதான், இது ஆச்சரியமா இருக்கிறது. உலைச தாக்கலி அகதின் இல்லாலில் மூமினி, இந்த ஒரு நிலைமை உலகத்துல மூமின்களை தவிர யாருக்கும் கிடையாது சொல்லிட்டு அது எப்படின்னு விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க, இன் அசாபத்துஹு சர்ராவு, அவனுக்கு ஒரு பெரிய இன்பம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, உடனே சக்கர அல்ஹம்துலில்லாஹ்னு நன்றி செலுத்திடுறான். அப்போ காண கைரல்ல நல்லா போச்சு,
ஒரு இன்பம் கிடைக்கும் திமுறா இல்லாம நான் பதவி அடைஞ்சிட்டேன் அப்படி சொல்லாம எந்த இன்பம் கிடைச்சாலும் எந்த சந்தோஷம் கிடைச்சாலும் அவன் அதனுடைய புகழை யாருக்கு சொந்தமாக்கிறான்? இறைவா இது எனக்கு சம்பந்தம் கிடையாது, உனக்கு தான் எல்லா புகழும். நமக்கு பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆயிட்டமா என்ன செய்யணும்? நான் என் திறமையில் கோடீஸ்வரன் ஆகிட்டேன்னு சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிடணும். ஒரு மல்யுத்த போட்டியில ஜெயிச்சிட்டோமா, ஒரு கபடியில ஜெயிச்சிட்டோமா, ஒரு பரிசையில பாஸ் ஆயிட்டோமா, என் திறமை எப்படிப்பட்ட திறமை தெரியுமா அப்படின்னு சொல்லாம என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ். நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு யாராவது உங்கள்ட்ட சொன்னா என்ன செய்யணும்? உடனே அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு குழந்தை உண்டாயிருச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும்? உங்க மனைவி கன்சீவ் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். புள்ள பெற்றுட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். நோயாளியா இருந்தவர் ஆரோக்கியம் அடைஞ்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எது கிடைச்சாலும் பெருசோ சின்னதோ எது நமக்கு கிடைச்சாலும் சக்கர சரியான மூமின் என்ன பண்றான்? நன்றி செலுத்துறான். நன்றி செலுத்தின உடனே ஒக்கான கைரன் லஹு அது அவனுக்கு நல்லதாகி விடுகிறது. இது நன்மைக்கு. ஒயின் அசாபத்து லர்ராவு அவனுக்கு துன்பம் வந்துருச்சுன்னு வைங்க, அப்ப சபுர் செஞ்சுக்கிறான். அல்லாஹ் நீ செஞ்சா நான் என்ன செய்ய முடியும்? நீ எனக்கு கொடுக்கறேன்னு நல்லது தானே செய்வ, அதனால நான் சபுர் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறானா ஒக்கான கைரன் லஹு. அப்ப அதுவும் நல்லதாகி விடுகிறது. அப்ப ஒரு மூமினுக்கு நல்லது நடந்தாலும் நல்லதுதான், கெட்டது நடந்தாலும் நல்லதுதான். மூமினுக்கு எதுவும் கெட்டது கிடையாது. மூமினுக்கு செல்வமும் நல்லதுதான், வறுமை நல்லதுதான். ஆனா எப்படி ஃபேஸ் பண்றதை பொறுத்து. செல்வம் வந்தவன திமிரு வந்தா நல்லதாவாது. செல்வம் வந்தவன அல்லாவுக்கு அந்த புகழை கொண்டே சமர்ப்பித்து விட்டால் அது நல்லதாகி விடுகிறது. துன்பம் வந்தவன அல்லாவை எதிர்த்தால் அது நல்லதாவாது. துன்பம் வந்தவன அதை சகித்தால் மறுமை நன்மைக்காக சகித்துக் கொண்டால் அது நல்லதாகி விடுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. விளக்கிட்டு மூமினுக்கு என்ன நடந்தாலும் அவங்களுக்கு நல்லதா போகுது, ஆச்சரியமா இருக்குது. ஒரு மூமினா இருக்கிறவனுக்கு கெட்டதுன்னு நம்ம நினைக்கக்கூடியது நடந்தாலும் அவனுக்கு முடிவு நல்லதா அமைந்து விடுகிறது அப்படிங்கிறாங்க. இது முஸ்லீம்ல 7692வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி துன்பங்களை என்ன செய்யணும்? சகித்துக் கொள்ள வேண்டும். சகித்துக் கொள்றதுனா என்ன அதையும் தெரிஞ்சுக்கணும். சகிச்சுக்கிறதா என்ன? அது அல்லாஹ் குர்ஆன்ல சபுர்னா என்ன, சகிக்கிறதா என்ன, அதுக்கு இலக்கணம் என்னன்னு விளக்குறான். எப்படி விளக்குறான்னு கேட்டா 2வது அத்தியாயத்துல பக்ராவுல 155 156 இந்த 2 வசனங்கள்ல அல்லாஹ் விளக்குறான். வல நபுலுவன்னக்கும் பிஷையின் மினல் கௌஃபி உங்களை நம்ம சோதிப்போம். எதை கொண்டு சோதிப்போம்? ஓரளவு அச்சத்தால் சோதிப்போம். உங்களுக்கு பயம் உண்டாகும். ஏதோ ஒரு பயம், போலீஸ் பயம், அந்த பயம், இந்த பயம், திருட்டு பயம், எதிரி பயம், கலவர பயம், இப்படி பலவிதமான பயங்கள் என்ன செய்யும் உங்களுக்கு ஏற்படும். பயத்தை கொண்டு உங்களை சோதிப்போம். உல் ஜூஇ பசியை கொண்டு அல்ல வறுமையை கொண்டு சோதிப்போம். ஒன் அக்ஸிம் மினல் அம்பால் பொருளாதாரத்தை குறைச்சியும் சோதிப்போம். இதெல்லாம் சோதனை தானா? இந்த பொருளாதாரத்தை குறைக்கிறது, பசியை கொடுக்கறதுலாம் என்ன கிடையாது, உங்களை விட்டு மிதிக்கிறது கிடையாது. இந்த பரீட்சையில ஜெயிக்கிறே இல்லையான்னு பாக்குறது. இந்த பரீட்சை உனக்கு வைக்கிறேன், இந்த பரீட்சையில பாஸ் மார்க் எடுக்க போறியா ஃபெயில் ஆக போறியா, அது நபுலு வண்ணக்கும் உன்னை சோதிச்சு பாக்குறேன். அப்ப நக்ஸிமினல் அம்பால் பொருளாதாரத்தை குறைத்து சோதிப்பேன். ஒல் அன்புசி உயிர்களை குறைத்து சோதிப்பேன். ஒரு வீட்டுல 4 பிள்ளை இருக்குமா, ஒரு பிள்ளை மூத்தா போயிடும். உயிர்களை குறைக்கிறது. புருஷன் மூத்தா போயிருவான், பொன்னாடி மூத்தா போயிருவா, அம்மா மூத்தா போயிருவாங்க, பாபா மூத்தா போயிருவாங்க. இப்படி மூத்தை கொண்டு உயிர்கள் இழப்பை கொண்டும் நம்ம என்ன செய்வோங்கள சோதிப்போம். ஓ சமராத் கனிவர்க்கங்கள், விவசாயிகள் உற்பத்தி நெல் பூரா காஞ்சி போயிடும், மழையே இருக்காது, வறண்டு போயிடும். அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்வோம் சோதிப்போம். எப்படிலாம் சோதிப்பேங்கிறான்ல, அச்சத்தை கொடுத்து சோதிப்பேன், வறுமையை கொடுத்து சோதிப்பேன், இருந்த பொருளாதாரத்தை குறைச்சி சோதிப்பேன், அதே மாதிரி இருந்த உயிர்களை எடுத்து சோதிப்பேன். கனிவர்க்கங்கள், விவசாய உற்பத்தி நிலங்கள், இது மாதிரியான விளை பொருட்களை எல்லாம் குறைத்து சோதிப்பேன். சோதிச்சுட்டு இப்படி செய்யும் பொழுது பஷிரி சாபிரீன் சபுரோட இதை சகிப்புத்தன்மையோடு எடுத்து சபரா இருக்கிறாங்களே பொறுமையோடு அவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். நபியே இந்த மாதிரி நான் சோதிக்கும் பொழுது அதை அவங்க கவலையா எடுத்துக்கிற வேணா, அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லிக் கொடுங்க. யாருக்கு? அதை சபுராக பொறுமையாக சகித்துக் கொள்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சகித்துக் கொள்ள என்னன்னு அடுத்து விளக்கலாம். இல்ல பொறுமையாக இருப்பவர்களுக்கு நற்செய்தி என்றால் பொறுமையா இருக்கிற என்னன்னு அல்ல விளக்குறான். நம்ம விளக்கல, யாரும் விளக்க அல்ல விளக்குறான். அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபத்துன் அவங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது காலு அவங்க சொல்ல வேண்டும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவங்களுக்கு நற்செய்தி. ஒரு துன்பம் வந்துட்டா என்ன செய்யணும்?
இந்த வார்த்தையை சும்மா இது மந்திரமா சொல்லக்கூடாது, இதனுடைய தத்துவத்தை விளங்கி சொல்லணும். இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னால் இல்லாஹி, நாங்களே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவங்க. நாங்களாவ எங்களை உண்டாக்கிட்டோம்? நாமெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு மெட்டீரியல். இந்த மைக்கு எனக்கு சொந்தம் சொல்லிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு நம்ம சொந்தமானால். நமக்கு எப்படி இந்த மைக்கு சொந்தமோ, நம்ம போட்டுக்கிற சட்டை எப்படி நமக்கு சொந்தமோ, அந்த மாதிரி நாம என்னவா இருக்கிறோம்னா அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்ப இன்னால் இல்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள். இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்க அவன்கிட்ட திரும்பி போக போறோம். இது என்ன பெரிய இழப்பு? எல்லாமே அவனுக்குரிய, அவன் தான் நம்மளை படைச்சிருக்கிறான், அவன் நம்மளுக்கு கொடுத்தான்னு சொன்னா நம்ம அல்லாஹ்வுக்கு உள்ள ஆளுக்கு, அல்லாஹ்வுக்கு உள்ள ஆளுங்கும் போது என்ன செஞ்சாலும் கேட்டுக்கிறது தானே வேணும். நம்ம எப்படி எதிர்க்கிறது, இதுக்கு எதிராக அப்படி புரட்சி பண்றது அப்படிங்கிற கருத்து இருக்கிறது. அது போக இன்னொரு உலகம் இருக்கிறது, இன்னா இலைஹி ராஜிஊன், நம்ம அங்கதான் போக போறோம். அங்க போனா நம்ம கரெக்டா என்ன செய்வான், நல்ல தீர்ப்பு தருவான், இந்த துன்பங்களுக்கு எல்லாம் சேர்த்து கூலியை தருவான். இந்த நம்பிக்கையோட இன்னால் இல்லா, எந்த துன்பம் வந்தாலும் எந்த இன்பம் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. எந்த துன்பம் வந்தாலும் என்ன செய்யுங்க, இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டார்களே, ஆனால் வெறுமன வாயளவுல சொல்லாம எங்க பாப்பா மௌத்தா போயிட்டாரா என்ன செய்யணும், இன்னால் இல்லா. பாப்பா மட்டும் நானே அல்லாஹ்வுக்கு உள்ள ஆளு, பாப்பா அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஆளு. அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஆளு வந்து அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். பாப்பா அம்மா மௌத்தா போயிட்டா அம்மா யாருக்கு சொந்தம், அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்ப அண்ணன் மௌத்தா போயிட்டா அண்ணன் அல்லாஹ்வுக்கு சொந்தம், புள்ள மௌத்தா போயிட்டா புள்ள யாருக்கு, எனக்கு சொந்தமா? ஏன் புள்ள எனக்கு சொந்தம் கிடையாது, அல்லாஹ்வுக்கு சொந்தம். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதுனால ஒருத்தன் ஒரு பொருளை தயாரிச்சு அவன் தான் சொந்தக்காரன். இதை நான் தயாரிச்சா நீங்க சொந்தக்காரன் ஆக முடியுமா? யார் ஒன்றை தயாரிக்கிறானோ அவன் தான் உண்மையான உரிமையாளன். நம்ம போலி, நம்ம போலியா எனக்கு அந்த வீடு, எனக்கு இந்த வீடு, அந்த வீடு 1.5 ஏக்கர் எனக்கு 4.5 ஏக்கர் நீங்களா உண்டாக்குனீங்க, அதை 1.5 ஏக்கர் நீங்களா படைச்சிய, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த 1.5 ஏக்கருக்கு சொந்தக்காரன் யாருதான், ஒரிஜினல் எஜமான அல்லாஹ் தான். அப்ப எல்லாமே அல்லாஹ்வுக்கு உரியதா இருக்கும் பொழுது அவனுக்கு உரியதைக்கு அவன் என்ன செஞ்சாலும் நம்ம என்ன கேட்கறது? முதல் சொன்ன அந்த 4 தன்மை, அந்த அவன் ரப்பு, அவன் சக்தி பெற்றவன், எதை வேணாலும் செய்வான், அவனுக்கு ரைட் இருக்கிறது, அதான் இன்னால் இல்லா இதுல அர்த்தம். அப்ப நாங்களே அல்லாஹ்வுக்கு உரியவர்களாக இருக்கிறோம், அவன்கிட்ட திரும்பி செல்வோம் அப்படின்னு சொல்லி சகித்துக் கொண்டால் நற்செய்தி சொல்லுங்கள். நற்செய்தி என்ன நற்செய்தி? உலாயிக்க அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து பேரருளும் அருட்கொடைகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. உலாயிக்கஹுமுல் முஹ்ததூன், அவங்க தான் வந்து நேர்வழி பெற்றவர்கள் சொல்லி இந்த நற்செய்தி. இந்த மாதிரி துன்பங்களை சகிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அருள் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். அவங்க சகித்துக் கொண்டார்களே ஆனால் என்ன செய்வேன், என் அடியான பாத்தீங்களா துன்பத்தை கொடுத்து என்ன செய்யறான், ஐயா அல்லாஹ் இறைவனுக்கு அந்த ரைட் இருக்குன்னு ஒத்துக்கிறான், என்னுடைய பெருமையை ஒத்துக்கிறான், நான் நினைச்சதை செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு ஒத்துக்கிறான், என்னிடத்துல கூலியத்தான் எதிர்பார்க்கணும் தவிர நான் என்னை மறுக்கலவன், என்னை ஏசல, என்னுடைய வழிபாட்டை குறைச்சிடல, என்னை வணங்குறதுல எந்த குறையும் செய்யல அப்படின்னு எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான்ல வந்து நமக்கு கூலியை தருகிறான். அப்ப இந்த மாதிரி சபுர் செய்து கொண்டோமே ஆனால் அதுல வந்து நமக்கு அதிகமான கூலி கிடைக்கிறது. இதனால வந்து நம்முடைய மன அழுத்தம் குறைஞ்சு போயிடும். எந்த துன்பம் வந்தாலும் என்ன செய்யணும், சபுர் செஞ்சுக்கிறணும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் உலகத்துல எல்லா இன்பங்களையும் ஒருத்தருக்கு அல்லாஹ் கொடுக்கிறதா இருந்தால் யாரு கொடுத்திருக்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கலாம். ஏன், அவங்க வந்து அகில உலக நபியாக்கி இருக்கான், இறுதி நபியாக்கி இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்த நிலையில் அவங்கள தான் என்ன செய்யறான், அல்லாஹ் வந்து ரொம்பவும் புகழ்ந்து பாராட்டி அவங்கள சொல்றான். மக்காம மஹமூதா என்கிற உயர்ந்த இடத்துல எழுப்பு என்று சொல்றான். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எல்லாம் வச்சிருக்கான். அவங்க பட்ட துன்ப அளவுக்கு யாருக்காவது கொடுத்தானா? யாருக்கும் கொடுக்கல. அப்ப நம்ம துன்பங்களை கொடுத்தோம்னு என்ன செய்யறது, இவனை தடுத்து முடிச்சோம் அப்படி நம்ம நினைக்கிறது, இவனை விளங்காதவன், இவன் வந்து அப்படி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, துன்பம் கொடுத்தனுக்கு இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லணும், அதெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும், நீ சொல்றதா இருந்தா ஒருத்தன் ஏழை இருந்தான்னு வைங்களேன், ஏழை மூஞ்சில முடிச்சுட்டு ஆகா இவன் மூஞ்சில முடிச்சுட்டானே இவன் ஒண்ணுக்குள்ள அப்படிலாம் நினைச்சிட்டு போல கடை திறக்க போவாங்க. அப்படிலாம் கிடையாது, வழங்குதா? அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பார்த்து நீ கடை திறக்க மாட்டீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு இந்த காலத்துல இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க தான் ஒன்னா நம்பர் ஏழை. ஏழையில முதல் மார்க் யாருக்கு போடணும், அவங்களுக்கு தான் போடணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது ஒஹுவ யுவாக்கு வஅக்கன் ஷதீதா, கடுமையான வேதனையில துடிக்கிறாங்க நோயில. அப்ப இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, இத நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறேன், நீங்க ரொம்ப கடுமையா வேதனைப்படுற மாதிரி தெரியுது, அப்படித்தானான்னு கேட்கிறாரு. பார்த்துட்டு அவங்க அந்த துன்பத்தை ஒருத்த அனுபவிக்குமா நமக்கு தெரியுமில்ல, சும்மா இருக்கிறதும் அவரு நெளிகிறதும் அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுறது தெரியும். தெரிஞ்சுட்டு கேட்கிறாரு, இந்த நோயினால ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்குதோ வந்து கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா
அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, இந்த ரொம்ப துன்பம் தர்றது உங்களுக்கு 2 கூலி தர்றதுக்காகவா? மற்றவங்களோட டபுள் மடங்கு கூலி தர்றதுக்கு தான் இப்படி அல்லாஹ் உங்களை வந்து சோதிக்கிறானா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் சார், ஆமா அதுக்கு தான். எனக்கு ஏன் ஒரு நோயை கொடுத்து அந்த நோயில் அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறான்னு சொன்னா 2 மடங்கு கூலியை தரப்போறான் இல்ல, 2 மடங்கு கூலியை அங்க தருவதற்கு தான் இதை செய்யறான்னு சொல்லி, அப்ப ரசூலுல்லாஹ் இதுக்கு மன அழுத்தம் வந்துச்சா, துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் இதெல்லாம் கூலி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. துடிச்சிட்டு இருக்கிறாங்க, தாங்க முடியல, உடம்பு காட்டுது, அடுத்த வரைக்கும் தெரியுது அந்த துடிக்கிறது. அது உடம்பு துடிக்கும் போது அப்படிலாம் இருக்க முடியாது. யாராலையும் மனசுல சபர் செய்ய முடியுமே தவிர அந்த வேதனை வழியெல்லாம் இருக்குதான், துடிக்கதான் செய்வோம். துடிக்கணும், துடிக்காம எல்லாம் நான் சபரா இருக்குன்னு இருக்க முடியாது. அந்த துடிப்புகள் எல்லாம் இருக்கணும். துடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மனசுல என்ன செய்யறாங்க, சரி துடிப்பை நம்ம தாங்கிக்கிறோம்ல, இதுக்கு கூலி இருக்கிறது. இந்த வேதனையை தாங்கிக் கொள்வதற்கு டபுள் கூலி எல்லாம் தரப்போறான். சாதாரண வேதனைக்கு நோய்க்கு ஒரு கூலியும், கடுமையான நோய்க்கு இன்னொரு கூலியுமாக 2 கூலியை எல்லாம் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மட்டும் இல்லப்பா அப்படி சொல்றாங்க. இது சொல்லிவிட்டு எனக்கு மட்டும் இல்ல, மாமின் முஸ்லிமின் யுசீபுஹு அதன், எந்த ஒரு முஸ்லிமுக்கு துன்பம் நேர்ந்தாலும் இல்லா ஹாத்தல்லாஹு கத்தாயாஹு, அவனுடைய தவறுகளை அல்லாஹ் வந்து அழித்துக் கொண்டே வருகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மரத்திலே இலைகள் உதிர்ந்து விடுமே, காஞ்சி போன பிறகு இலை உதிர்காலம் வரும் பொழுது உதிர்மே, அந்த மாதிரி தவறுகள்லாம் பொல பொல பொலன்னு கொட்டி போயிடும். எப்ப கொட்டி போயிடும்? ஒரு முஸ்லிமுக்கு துன்பம் ஏறும் பொழுது, துன்பம் நேர்ந்து அவன் சபுரம் செய்யும் பொழுது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப தனக்கு மட்டும் உள்ள சொந்தமா இதை சொல்லல, நான் வேதனைப்படுறேன் எனக்கு மட்டும் இந்த சிறப்புன்னு சொல்லல, எனக்கு மாதிரிதான் உனக்கும் துன்பங்கள் வறுமையானால் நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா முயற்சியும் பண்ணு, பணம் சம்பாதிக்க எல்லா முயற்சியும் பண்ணு, உன்னுடைய வறுமையை தீர்க்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் பண்ணு, பரீட்சையில பாஸ் ஆகுறதுக்கு எல்லா விதம் மூடி வச்சுட்டு அல்லாஹ் என்னை பேலாக்கினான் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காத, படி, பாஸ் ஆகுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணு. அதுக்கு மேலே மண்டையில யாராமையும் போயிடும். அல்ல தற்செயலா இந்த பரீட்சையில பாஸ் ஆகணும் பெரிய மேட்டரா, இதெல்லாம் தற்செயலா வர்றது, தற்செயலா பாஸ் ஆகுறதை தவிர இந்த பரீட்சையில் பாஸ் ஆகுறதுக்கு அறிவுக்கு சம்பந்தமே கிடையாது. அது நான் பரீட்சையில் தோல்விங்கிற தலைப்பில் பின்னாடி விவரமா என்ன செய்வோம், அதை சொல்லுவோம். பரீட்சையில தோல்வி எல்லாம் பெரிய மேட்டரா இருக்கக்கூடாது என்று அது ஒரு தலைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு தோல்வியும் சொல்லுவோம்ல, காதல் தோல்வியிலிருந்து பரீட்சை தோல்வியிலிருந்து எல்லா தோல்வியும் வரும். அந்த இடத்துல சொல்லிக்கிறோம். பொதுவான விஷயங்கள், பொதுவான ட்ரீட்மெண்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், தனித்தனியான ட்ரீட்மெண்ட் பார்க்கல. அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டா, எந்த விதமான இது வந்தாலும் அதிலிருந்து மீள்வதற்கு எல்லா முயற்சியும் பண்ணுங்க, மார்க் அனுமதிக்கிறது. பண்ணி முடிச்ச பிறகும் அதான் நிலை, இது ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல, 7 எழுதிவிட்டேன், 7 தினம் ஃபெயில் ஆயிட்டேன் வந்துருச்சுன்னு வைங்க, சரி தேராதுன்னு சொன்னா இதுக்கு போய் இடிஞ்சு உட்கார்றதா, தற்கொலை பண்றதா, என்ன பண்ணனே, சரி இது ஏதோ அல்லாஹ் நன்மை நாடி இருக்கிறான், நம்ம முயற்சி ஒழுங்கா பண்ணிட்டோம், நம்ம ஒன்னும் குறை வைக்கல, அப்ப இப்படித்தான் நம்ம இருக்கணும்னு அல்லாஹ் முடிவு எடுத்திருக்கிறான்னா, யாரெல்லாம் இதுக்கு மறுமையில கூலியாக்கி விட்டுரு, இது இங்க வந்து எனக்கு சரி பண்ணலன்னு சொன்னா என்ன செய்யுது, மறுமையில கூலியாக்கி விடல, நான் சபுர் செஞ்சுக்கிறேன், நான் என்னுடைய எந்த ஒரு குறையும் உன்னுடைய வணக்க வழிபாட்டுல ஒரு குறையும் வைக்க மாட்டேன் அப்படி நினைத்துக் கொண்டீர்களே, ஆனால் அது மறுமைக்கு நன்மையாகிவிடும் என்கிற செய்தி இந்த ஹதீஸில் இருக்கு. இது புகாரியில 5667, 5661, 5660, 5648, 5647 ஆகிய ஹதீஸ்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த இப்படிதான் எல்லா துன்பங்களுக்கும் பொதுவான ட்ரீட்மெண்ட்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட நான் கேட்டேன், அனி தாவுனி, பிளேக் குமல், கொள்ளை நோய்ங்கிறாங்கல்ல, வாரி அள்ளிக்கிட்டே போயிடும், திடீர்னு வயிற்று போக்கு வர்றேன், வந்தா என்னவாயிரேன், அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், நீ எந்த மருந்துக்கு நிக்காது, கக்கூசுக்கு போயிட்டு வந்து நிப்ப மரம் ஓடுவான், கடை ஒடிஞ்சு போயிடுவான், மனுஷனாவே இருக்க மாட்டான், கடைசியில என்ன ஆயிரும், அது கொள்ளை நோய்னு சொல்லுவாங்க, அள்ளிக்கிட்டு போயிடும், கொள்ளை மாதிரி கொள்ளை அடிக்கிற மாதிரி இருந்துச்சேன், மனுஷனை கொள்ளை அடிச்சுட்டு போயிடும். கொள்ளை அடிக்கிறவன் கணக்கு பார்த்து எடுத்துட்டு போவான், 500 ரூபாய் போதும், 1000 ரூபாய் போதும், இருக்கு அள்ளி போட்டு போறது தானே, அதுதான் கொள்ளை நோய்ங்கிறான். அந்த நோய் என்ன கொள்ளை அடிச்சுக்கிட்டு போற மாதிரி ஆட்கள் அள்ளிக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி கொள்ளை நோய்னு சொல்றாங்க பாருங்க. அதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நான் கேட்டேன். அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஃபஅக்பரனி, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு விடை தந்தார்கள், அன்னஹு அதாபுன், அது ஒரு பெரிய ஒரு வேதனை தான், யபாத்துல்லாஹு அலா மய்யஷா, நாடியவர்களுக்கு அந்த வேதனை அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுக்கிறான். ஆனால் வஅன்னல்லாஹ ஜஅலஹு ரஹ்மத்தன் லில் முஃமினீன், மூமின்களை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு ரஹமத்தாக ஆக்கியிருக்கிறான். இந்த கொள்ளையினை வந்து அதுல நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா அது என்னவாக்கி இருக்கிறான் அல்லாஹ், அதெல்லாம் சபர் செஞ்சதான் எல்லாத்துக்குமே, நோய் வந்தா மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் கண்டிஷன் சபர் முதல்ல சொல்லியாச்சு. அப்ப அதுக்கு
அதுக்கு அவனுக்கு ரஹமத்தாக்கி இருக்கிறான். எப்படி ரஹமத்தாக்கி இருக்கிறான்னு கேட்டா, லைஸ மின் அஹதின், எந்த ஒரு மூமினாவது யகவு தாவூனும், அவன் இருக்கிற ஊர்ல இந்த மாதிரி பிளாக் காலரா கொள்ளை நோய் வருகிறது, வந்த உடனே நம்ம என்ன செய்வோம், ஒரு ஊர்ல வந்துருச்சு ஊரு ஓடி போயிருவோம். சென்னையில காலரா வருதுன்னு வைங்களேன், காலரா பேசிக்கிறாங்க, அந்த தெருக்கு வந்து இந்த தெருக்கு வந்துருச்சுன்னு என்ன செய்வோம், டிக்கெட்டை போட்டு போய் நம்ம ஊர்ல போய் செட்டில் ஆயிருவோம், அதெல்லாம் போன பிறகு நம்ம வருவோம் அப்படின்னு நம்ம நினைக்குவோம். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு ஊரில் காலரா பிளேக் வரும் பொழுது ஃபயம் குசுஃபி பலதிஹி, அந்த ஊர்ல அவன் தங்கி இருந்து சாபிரன், சகித்து கொண்டவனாக, பொறுமையை மேற்கொண்டவனாக, முஹ்தஸிபன், இதற்கு நன்மையை நாடியவனாக, யஅலமு அன்னஹு லா யுஸீபுஹு இல்லா மா கதபல்லாஹு லஹு, அல்லாஹ் அவனுக்கு வரணும்னு எழுதினாலே தவிர அந்த பிளேக் வராது என்று உறுதியாக விளங்கி கொண்டு பொறுமையாக இருந்தால், இல்லா கான மிசுல் அஜ்ரி ஷஹீத், ஒரு ஷஹீதுடைய நன்மை அவனுக்கு கிடைக்கும். ஷஹீதுன்னா அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை தியாகம் பண்றது. இது மெனக்கட்டு அதுக்கு பர்பஸா தானே சாவுறான், அந்த இடத்துல இருந்து செத்துருவோம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் அந்த இடத்துக்கு ஒரு நோயை அனுப்புறாங்க போது நம்ம ஓடணும்னு சொன்னா இது நல்ல தன்மை இல்லையே. அதுல பல கேடுகள் இருக்குது. ஒரு இடத்துல நீங்க ஓடுனீங்கன்னு சொன்னா, ஒரு பிளேக் நோய் வருதுன்னு வைங்க, ஓடுனீங்கன்னு சொன்னா அந்த ஊர்ல நல்லா இருக்கணும், நான் ஓடி போயிட்டா செத்தவனை யார் புதைக்கிறது, எவ்வளவு கடமை இருக்கு. ஒரு ஊர்ல பிளேக் நோய் வந்துருச்சு, டெய்லி 100 பேர் போயிட்டு இருக்கிறான், நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லவன்லாம் சேர்ந்து போயிட்டோம்னு சொன்னா, இந்த நோய் வந்தவங்க செத்து போயிட்டு அவனை போய் அடக்கம் பண்றது யாரு, நல்ல விதத்துக்கு பாக்குறது யாரு, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறது யாரு, சேவை செய்யறது யாரு, எவ்வளவு வேலைகள் இருக்கிறது. இதெல்லாம் கடமை தங்க பொறுப்பற்ற ஒரு வேலை, ஓடி போறது. அது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல அவன் இருக்கும் பொழுது அந்த பிளேக் உடைய கிருமி ஏதாவது அவன்கிட்ட தொத்திக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, அப்ப அறிகுறியை காட்டாம இருக்கு, ஓடி போயிட்டான்னு வைங்க, அந்த ஊர்ல உண்டாக்கி விட்டுவான். இங்கே இருந்து விளைஞ்சா இதோட போயிடும். ஏன் அந்த இவன்ட்ட உள்ள எடுத்துக்கொண்டு உடனே ரிசல்ட் வரும். அந்த பிளேக் கூட அட்டாக் லேசா வந்திருக்கேன், அது வேலையை காட்டுறதுக்கு 3-4 நாள் ஆகும். இவன் ஊருக்கு போயிட்டான்னு வைங்க, ஊரை அழிச்சுடுவான். இவன் போய் ஊர்ல கொண்டு போய் பரப்பி விட்டு இவன்ட்ட இருந்து எல்லாருக்கும் பரவி, அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஓடாதீங்க, ஒரு ஊர்ல ஒரு பிளேக் நோய் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு நீங்க போவாதீங்க, அந்த ஊர்ல நீங்க இருந்தால் அதை விட்டு வெளியேறாது. நம்மளும் போகவும் கூடாது. நம்ம ஊர் சொந்த ஊர்ல பிளேக் நோய் வந்துட்டு தகவல் வருது, ஊருக்கு போறதா இருக்க கேன்சல் பண்ணி எனக்கு போயிடக்கூடாது. ஏன் அங்க வந்துருச்சுன்னா போவாதீங்கன்னு கட்டளையிட்டாங்க. தேவையில்லாம போய் வெளியே போய் மாட்டிக்கிற கூடாது. இருக்கிற இடத்துல வந்துருச்சா தப்பிச்சு விட நினைக்காத, சாதிக்கணும். ஏதோ மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையெல்லாம் நிறைய இருக்கிறது. அப்ப சொல்றாங்க, இப்படி இருப்பானையானால் உண்மையிலே இவன் ஷஹீது தான். ஏன் செத்துருவோண்டு இருந்தால் சாவுண்டு அனைவர் நினைக்கும் பொழுது மரணத்தை எதிர்பார்த்து போய் ஒரு இடத்துல நின்று சாவுறது ஷஹீது. போர்க்களத்துக்கு போறான்னா ஜெயிக்கிறது மட்டுமா நோக்கம்? பாதி சாவு பாதி வெற்றி, 50-50. சில நேரத்தில் 75 போயிடும் மௌத்து. வெற்றிக்கு வாய்ப்பு 25 தான் இருக்கும், தோல்விக்கு வாய்ப்பு 75 இருக்கும். அப்போ போய் போர்க்களத்துக்கு போறான். இந்த காலரா வந்த ஊர்லயும் அதான் நிலைமை. இவன் 75% போனாலும் போயிருவான், 25% பிடிச்சாலும் முடிச்சிருவான். அப்படி இருக்கும்போது நிக்கிறானே, இது போரா இல்லையா? இவனுக்கு ஷஹீதுடைய கூலியை கொடுத்தா என்ன எல்லாம் கொடுக்கறானா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில 3474, 5734, 6619 ஆகிய ஹதீஸ்கள்ல இருக்கிறது. அதே மாதிரி ஒரு அடியானுடைய விருப்பமான ஒரு ஆளை, நமக்கு விருப்பமான தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், பொண்டாட்டியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், பேரனா இருக்கலாம், எதுவா வேண்டாம் இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். விருப்பமான ஒரு ஆளை நான் எடுத்துக்கொண்டேனேயானால், அதை அவன் சகித்துக் கொண்டானேயானால், அந்த அடியானுக்கு மாலி அப்துல் மூமினி இந்தி ஜஸாவுன் இல்லல் ஜன்னா, அந்த மாதிரி ஒரு அடியானுக்கு சொர்க்கத்தை தவிர வேற ஒரு கூலி கிடையாது. அவனுக்கு கூலி என்னதான்? நமக்கு ரொம்ப விரும்பின ஒரு ஆளை எல்லாம் எடுத்துக்கிட்டான். பாப்பா நேசிக்கிறீங்க, பாப்பா எடுத்துட்டான். பிள்ளைய நேசிக்கிறீங்க, பிள்ளைய எடுத்துட்டான். ரொம்ப நேசிக்கிற பிள்ளைய நம்ம என்ன செய்யறோம்? சரி, அல்லாஹ்வுக்கு அந்த ரைட் இருக்கிறது, அவன் கொடுத்தவனுக்கு எடுக்க ரைட் இருக்கிறது. என்னைக்கு இருந்தாலும் போகத்தானே, யார் நிரந்தரமா இருக்க போறா, எல்லாரும் போகத்தானே போறோம், கொஞ்சம் முன்ன பின்ன அவ்வளவுதானே தவிர எல்லாரும் போகத்தான் போறோம் அப்படின்னு சொல்லி சபர் செய்து கொண்டு, யா அல்லாஹ் இதற்கான கூலியை உன்னிடத்துல எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நினைத்தானே, ஆனால் அதுக்கு சொர்க்கத்தை தவிர வேற கூலி இல்ல. இது மாதிரி இதையே சொல்லிட்டு இருக்கலாம், அவ்வளவு ஹதீஸ்கள் இருக்குது. இந்த துன்பங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகள் தேடி பார்த்தா எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டியிருக்கு. இதையே சொல்ற அளவுக்கு அவ்வளவு இருக்கு, வண்டி கணக்கில் இருக்குது இந்த மாதிரி ஆறுதல் படுத்தக்கூடிய செய்திகள். அப்ப எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அதை எதிர்கொள்ற விதத்தை மார்க்க நமக்கு சொல்லி தந்துருது. எப்படி சொல்லி தருது? இந்த துன்பங்கள்லாம் வறுமையானால் இதெல்லாம் உலகத்துக்கு தேவை, எல்லாம் என்ன செய்யணும்? அப்படி ஏற்றதால் ஒரு வித்தியாசங்களை கொடுக்கிறது அவசியங்கிறதுக்காக கொடுக்கிறான். இருந்தாலும்
கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மனசு ஆறுதல் அடைய மறத்துச்சுன்னு சொன்னா சரி இது கூலி இருக்குன்னு நினைச்சு பாருங்க சரியா போயிடும். இது அல்லாவுக்கு ரைட் இருக்குன்றாலேயே மன அழுத்தம் போயிடும். அல்லாவுக்கு ரைட்டா இருந்தாலும் ஓவரா தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா, சரி அங்க கூலி கிடைக்க போகுதுல அப்படின்னு நினைச்சு பாருங்க, அது என்ன சரியா போயிடும். அப்ப எல்லாமே இந்த மாதிரி ஒரு மயிலறகினால அப்படி தடவி கொடுக்கிற மாதிரி மருந்து, எந்த மனதத்துவ நிபுணர்களுக்கும் தெரியாத ஒரு மருந்து. அவங்களுக்கு மர்மையும் தெரியாது, அல்லாவும் தெரியாது. மனதத்துவ நிபுணர்கள் நாத்திகர்களா இருப்பாங்க, இல்லாட்டி போலிசாமியாருக்கு பக்தர்களா இருப்பாங்க. ஒன்னு இந்த கடைசியில இருப்பான், இல்ல அந்த கடைசியில இருப்பானே தவிர ஒரு ஏகத்துவ ஓரிரை நம்பக்கூடியவனா இருக்க. எந்த மனதத்துவம் எடுத்துக்கிறீங்க, பாதி பேர் நாத்தியம் பேசுவான், பாதி பேர் என்ன செய்வான், அவன் சாமியாருக்கு சீடரா இருப்பான். ரெண்டுமே தப்பு. இந்த ரெண்டுல அவன் இருந்து கொண்டு நமக்கு என்ன ஆறுதல் படுத்த போறான்? ரெண்டுக்கு நடுவுல உள்ள ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான், அது கண்ணு முன்னாடி தெரியுது, அவன் தான் இயக்குறான் என்பதை நம்ம பார்க்கிறோம், அவ்வளவு அனுபவங்களை வைத்து அறிகிறோம். அந்த மாதிரி ஒருவனை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பி ஆறுதல் பட வேண்டிய விதத்தில் ஆறுதல் பட்டோமையானால் நிச்சயமாக நம்முடைய மன அழுத்தம் தீர்ந்துவிடும். அப்ப இது ஒரு அம்சம். என்ன செய்யறோம், துன்பங்கள்னால பொதுவான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம், பொதுவான அளவுகோல்களை. இது மாதிரியான இன்னும் நம்மளை ஆறுதல் படுத்தக்கூடிய பல செய்திகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாள்ல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.